10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 1வது பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.3ல் 7வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. இப்போது கணக்குக்கு போகலாம். 24 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுர வடிவ துண்டிலிருந்து 4 மூலைகளிலும் சம அளவுள்ள சதுரங்களை வெட்டி படத்தில் உள்ளவாறு மேற்புறம் திறந்த ஒரு பெட்டி செய்யப்படுகிறது. அந்த பெட்டியின் கன அளவு V எனில் Vயை எக்ஸின் சார்பாக குறிப்பிடுக. அதாவது 24 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுரம், சரியா? அந்த சதுரத்தில் 4 மூலையிலையும் சம அளவுள்ள சதுரங்களை வெட்டி எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி ஒரு பெட்டி தயாரிக்கிறாங்க, சரியா? அந்த பெட்டியோட கன அளவு Vனா Vயை எக்ஸின் சார்பாக குறிப்பிடுக அப்படின்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேவாப்பா? தீர்வு கணக்கில் கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதணும். சதுர வடிவ துண்டின் பக்க அளவு = 24 சென்டிமீட்டர். இதே மாதிரி சதுரம்ப்பா. சதுரத்தோட பக்க அளவு கீழே கொடுத்துருக்காங்கல்ல, 24 சென்டிமீட்டர். 4 பக்கத்துலேயும் எக்ஸ் நீளமுள்ள சதுரத்தை வெட்டி எடுத்துடுறாங்க, சரியா? அப்படின்னா மீதமுள்ள பகுதி 24 - 2xன்னு இருக்கும். ஓகேவாப்பா? 4 மூலைகளில் இருந்தும் சதுரங்களை வெட்டி எடுத்த பிறகு மீதமுள்ள பகுதியிலேருந்து ஒரு பெட்டி தயார் பண்ணுறாங்க. அந்த பெட்டி இப்படி தான் இருக்கும், சரியா? அதோட பக்க அளவு எப்படி இருக்கும்? 24 - 2xன்னு இருக்கும், சரியா? கன செவ்வக பெட்டியின் நீளம் L = 24 - 2x சென்டிமீட்டர். அகலம் B = 24 - 2x சென்டிமீட்டர். உயரம் H = x சென்டிமீட்டர், சரியா? இது LBH எல்லாமே இருக்குது. அப்போ கனசெவ்வக பெட்டியோட கன அளவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், சரியாப்பா? கனசெவ்வக பெட்டியின் கன அளவு V = L × B × H சதுர அலகு. எல்லோட மதிப்பு என்னப்பா? 24 - 2x இன்ட்டு பியோட மதிப்பு என்னப்பா? 24 - 2x இன்ட்டு ஹைச்சோட மதிப்பு x, சரியா? 24 - 2x 2 தடவை இருக்கிறதுனால a - b the whole square ஃபார்முலாவில் எழுதலாம், சரியா? 24 - 2x the whole square இன்ட்டு x. a - b the whole square விரித்து எழுதணும்னா a² + b² - 2ab அப்படி தானப்பா? அப்போ a²க்கு பதிலாக 24² ப்ளஸ் b²க்கு பதிலாக 2x the whole square - 2abக்கு பதிலாக -2 × 24 × 2x, சரியா? இன்ட்டு x. 24² 576 ப்ளஸ் 2x the whole square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2² x²ன்னு அர்த்தம். 2² 4, x² அப்படியே எழுதிக்கணும். -2 24 48 × 2x போட்டோன்னா 96x கிடைக்கும், சரியா? இன்ட்டு எக்ஸ். இப்போ எக்ஸால் எல்லாத்தையும் பெருக்கணும். 576x ப்ளஸ் 4x³ -96x², சரியா? எக்ஸின் அடுக்கு பெரியதுலேருந்து சிறியதுக்கு வரணும், சரியாப்பா? = 4x³ -96x² ப்ளஸ் 576x கன சென்டிமீட்டர். கனசெவ்வக பெட்டியின் கன அளவு V = 4x³ -96x² ப்ளஸ் 576x கன சென்டிமீட்டர். ஓகேவாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.